சினிமார் ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மல்லிகை முல்லிகை கொங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய பல ஜாதி மலர்களை பறித்து வந்து உங்கள் பாதங்களை பன்னீரால் கழுவி எனது பட்டாடிகள் பொற்படி பாதங்களுக்கு இந்த உமா பார்வதி அடிப்படைந்தேன். கன்னியதேவி பண்ணா கணவருடைய பாதத்தை படிந்தபடினால் நீ எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? தேவி பாதம் படிந்தாதான் எப்படி எப்படி கட்டிய கணவனை கண்கண்ட தெய்வம் என்று சொல்லி வணங்கக்கூடியவர்கள் எத்தேச காலமும் உத்தமையாக வாழலாம். கட்டிய கணவனை மதியாதவள் ஒட்டி படமத்தை பேய்க்கு சமானம் என்று சொல்லுவார். அதனால என்னுடைய பலத்தை வடிந்தபடினால் என்றென்றும் என்னுடைய இடப்பாகத்தை விட்டு பிரியாமல் படிக்கு சேமத்துடன் மஞ்சள் குங்குமத்துடன் பூவும் பொட்டுடன் நலமுடன் வாழ கடமை தேவி வாழ்ந்திருப்பாய் என்று சொன்னார். இவ்வையகத்தில் கோடான கோடி காலம் வாழ்ந்திருப்பேன் மன்னா. இருந்தாலும் ஒரு வாய் வார்த்தை கேட்கட்டும். கண்ணே, கட்டிய கணவனுக்கு ஒரு வார்த்தை என்ன? நீ 1000 வார்த்தைனால் கேள், நான் பதில் சொல்லுகிறேன். மன்னா, அரண்மனையில் 1000 தாதிமார்களோடு கொஞ்சம் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது சரி சீக்கிரமாக வரவழைத்த காரணம் என்ன சுவாமி? எதுக்காக தெரியுமா சுவாமி? பாராய் உலக
மக்கள் எல்லாம் பசி பட்டினியாக இருப்பார்கள். அப்படியா? நான் உலகமெல்லாம் சென்று நான் படியளக்க வேண்டும். உன்னை அழைத்து வாய்வார்த்தை சொல்லிவிட்டு போனால் போன காரியம் ஜெயமாகும். அதனால உன்னை அழைத்து சொல்லிவிட்டு போலாம்னு நான் அழைத்தேன். அப்படியா? நான் உலக மக்களுக்கெல்லாம் நான் படியளந்து வருகிறேன். நான் வரும் வரைக்கும் இந்த அரமணியிலே நீ காத்திருப்பாய். அப்படியா? ஆமா மன்னா, பார்த்து பதினமாக படியளந்துட்டு வாங்க. நீங்க வருவீர் என்று வழி மீது விழிவைத்து காத்திருப்பேன். ஆகட்டும் சுவாமி. சென்று வருகிறேன். படியானது வருகிறேன்னு சொன்னேன். மறுபடியும் என்ன அழைக்கக்கூடிய காரணம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஏற்பட்டது. சந்தேகம்? ஆமா. சந்தேகம் என்றால் பெரிய நோவில்லவா? சந்தேகமே இருக்கக்கூடாது. என்ன காரணம்? என்ன சந்தேகம்? கேளுட்டமா. உலகத்தில் முதல் தெய்வம் யாருக்கு? உலகத்தில் முதல் தெய்வம் யாருங்க? உலகத்தில் முதல் தெய்வம் யார் என்று இதுவரைக்கும் உனக்கு தெரியாது? ஆமா. கன்னிய தேவி. மன்னா, உலகத்தில் முதல் கடவுள் யார் என்று இப்ப சொல்றேன். இந்தியிலிருந்து நீ தெரிஞ்சுக்க. கன்னியே, உலகத்தில் முதல் தெய்வம் உலகத்திலே முதல் கடவுள் இந்த உத்தம பரமேஸ்வரன் தான் முதல் கடவுள். அப்படியா? ஆமா சுவாமி மன்னவா, எனக்கு சந்தேகம் தீர்ந்து விட்டது. சந்தேகம் தீர்ந்து விட்டது. அப்ப நான் படியலக போலாம்ல? சுவாமி, சென்று வருகிறேன். தேவி மன்னவா, மறுபடியும் என்ன சந்தேகம்? எனக்கு மறுபடியும் இன்னொரு சந்தேகம் ஏற்பட்டது. அப்படியா? ஆமா. என்ன சந்தேகம்? கேளு, நான் சீக்கிரம் படியலக போகணும். சந்திரன் சூரியன் யாருங்க? மன்னவா, அந்த சந்திரனும் சூரியனும் யாருங்க? அந்த சந்திரன் யாரு, அந்த சூரியன் யாருன்னு கேக்குறான். தேவி, யார் என்று சொல்கிறேன், தெரிஞ்சுக்கொள். தேவி, என் வலது கண்டு சூரியானோ இடது கண்டு சந்திரனோ. வலது கண்டு சூரியானோ இடது கண்டு சந்திரனோ. என் வலது கண்டு சூரியானோ என் வலது கண்டு சூரியானோ இடது கண்டு சந்திரனோ. கன்னிய தேவி, இரவிலே வெளிச்சம் தரக்கூடிய சந்திர பகவான் இளவரசன் நேச்சிரம்
பகலிலே வெளிச்சம் தரக்கூடிய சூரிய பகவான் என்னுடைய வலதமர்த்த நேத்திரம், சந்திரன் சூரியன் எனது இடத நேத்திரம் வலத நேத்திரம். மன்னவா, எனக்கு மீண்டும் ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அந்த ஆகாயம் என்பது யாரு? இந்த பூமி என்பது யாரு? ஆகாயம் என்பது என்ன பொழைக்கிறியா? என்ன பண்ற நீ? ஏண்டி இப்ப அத்துட்டு போயிருவேன். என்ன பண்ண அவன் பொண்ணுக்கு கேட்டுக்கிட்டாங்க, நீ படி அளக்க போகல. பொண்டாட்டி அவளுக்கு திடீர்னு கேக்குறான். எத்தனை ஜனம் தூக்கி போச்சு, படி அளக்காத. இந்த ஆயால பஞ்சு மறந்து 5 நிமிஷம் கீழே விழுவுது. அங்க பாரு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? கோயிலுக்கு வேடுதல் வச்சுக்கிறாங்க. வா கலைமகள் கவிச்சு நாளசமா செட்டு வந்து ஆடிச்சுனா நம்ம விடிய விடிய கூத்தாலும் விடிய சோத்த காய்ச்சி தூங்கணும். அப்படி இல்ல, அவளோட சந்தேகத்தை தீர்த்துட்டு தான் போகணும். உனக்கு என்ன சந்தேகம்? எனக்கு 1 இருந்து 10 வரல சந்தேகம். 1 2 3 4 5 6 7 8 9 10 வாங்க போலாம். அப்படி இல்ல. 1 என்றால் என்ன? 2 என்றால் என்ன? மன்னா, அந்த ஆகாயம் என்பது யாரு? இந்த பூமி என்பது யாரு? ஆகாயம் என்பது ஒரு ஆண், பூமி என்பது ஒரு பெண். அப்படி இருந்தாலும் பூமி என்றால் நீ ஒரு பெண்ணு, ஆகாயம் நான் ஒரு ஆண். ஆகாயமும் பூமியும் ஆணும் பெண்ணும். அப்படியா? ஆமா. மன்னா, இருந்தாலும் எனக்கு 1 என்றால் என்ன? 1 என்றால் உலகம்தான் 1. 2 என்றால் சந்திரன் சூரியன் 2. 3 என்றால் மும்மூர்த்தி தேவர்கள் 3. 4 என்பது 4 திசைகள் 4. 5 என்பது 5 பஞ்சபூதங்கள் 5. 6 என்றால் நமது மகன் முருகனுக்கு சிரம் 6. 7 என்றால் 7 சக்தி கன்னிமார்கள். 8 என்றால் 8 திக்குகள். 9 என்றால் 9 என்றால் 9 என்றால் 9 நவகிரகங்கள் 9. 10 என்பது 10 என்றால் தென்னலைஞர் ராவணனுக்கு சிரம் 10. உனது அண்ணன் வைகுந்த வாசன் இருக்கின்றானே, உனது அண்ணன், அவருக்கோ தசாவதாரம் 10. பாத்தீங்களா எப்படி? உனது அண்ணன் தசாவதாரமே 10. அப்படியா? உண்மைதான். என்ன சொன்னீங்க? உலகத்தில் முதல் தெய்வம் நீங்களா? இப்ப எங்க அண்ணன் தான் முதல் தெய்வம். உலகத்துக்கெல்லாம் முதல் தெய்வம் எங்க அண்ணன் தான். பைத்தியக்காரி, ஒண்ணு முதல் கடவுள் கிடையாது, நான் தான் முதல் கடவுள். ஏன் என்றால் உங்க ஒண்ணு மத்தால் அடிப்பட்டவன், மாமியால பெண்டானவன். உங்க ஒண்ணு உலகத்தில் முதல் தெய்வம் கண்ணனே, கண்ணனே. உலகத்தில் முதல் தெய்வம் எங்க அண்ணன் கோபால கண்ணன் தான். உலகத்தில் முதல் தெய்வம் கோபால கண்ணன் முதல் கடவுளா? ஆமா. வெக்கமா இல்ல? என்னுடைய அண்ணன் என்ன செஞ்சா தெரியுமா? என்ன செஞ்சாரு? என்ன செஞ்சா தெரியுமா? திருவலக சொல்லுங்க, ஒரு கடுகலக சொல்லுங்க, எங்க அண்ணன் என்ன தப்பு செஞ்சாருன்னு. ஒன்ன ஒருத்த ரெண்டு தப்பா சொல்றேன். அது உத்தரவாட கோழி குஞ்சு மத்தவாட தன்னவட்டி கொண்டடி அதே கோபால கண்டி அடி உத்தரவாட கோழி குஞ்சு மத்தவாட தன்னவட்டி கொண்டடி அதே கோபால கண்டி
மன்னா தேவி என்ன பண்ணாரு எங்க அண்ணன்? உங்க அண்ணன் பெருசுன்னு சொல்றீல்ல, சரி உங்க அண்ணன் எப்பேற்பட்டது தெரியுமா? எப்படி? ஆமா, ஒரு கோழி கொண்டு போய் ஒரு கடையில் கொடுத்து ஒரு 50 ரூபா கொடுத்தா பொச்சி தர மாட்டாங்க, வெட்டி தர மாட்டாங்க. உங்க அண்ணன் எப்பேற்பட்டவன்? உசரோட கோழி குஞ்சு கொண்டு போய் மசரோட தின்னவன். எதுல பெருசு? உன்ன எதுல பெருசு? சரி, எங்க அண்ணன் தப்பு செஞ்சுதான் நீங்க சொல்லிவிட்டீங்க. நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க நான் சொல்லட்டுமா? என்னாலயா? என்னால எந்த தவறுமே கிடையாது. சிறுதொண்ட 10 வீட்டில் பிள்ளை கறி தின்னவனே ஈசனே பரமேசனே. ஓடியாடி வருகிறே. எங்க போறீங்க? கண்ணா சிறுதொண்ட 10 வீட்டில் பிள்ளை கறி தின்னவனே ஈசனே பரமேசனே. ஏங்க, நீங்க தான் எங்க அண்ணன் தப்பு செஞ்சாருன்னு சொல்லிட்டீங்க. நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க? நான் எந்த தப்புமே நான் அந்த செய்யல. சிறுதொண்ட வீட்டுல பிள்ளைக்கறி திங்கல நீங்க? கழுத்து தனியா, குண்டிக்காய் தனியா, என்னென்ன கை கால் தனியா, எப்படி விதவிதமா சமைச்சு நீங்க திங்கலையா? நானா? ஆமா. தேவி சொல்றேன் கேளு. ஆனா சரி, சிறுதொண்ட என்ன யாரு தெரியுமா? யாரு? உன் ஜென்மத்திலே அங்குதேசாதிபதி கர்ண மகாராஜன். ஆஹா. முன் ஜென்மத்துல அங்குதேசாதிபதி கர்ண மகாராஜன். சரி, கர்ண மகாராஜன் பொன்பொருள் தான் வாரி வாரி தானம் பண்ணிட்டான். ஆனா அண்ணன் போட்டு யாருக்குமே தானம் விடல. அப்படியா? யாரு வந்தாலும் உரம்பரை வந்தா கூட பச்சை தண்ணாலும் கொண்டு கொடுக்கணும், ஒரு நீத்திரி கொடுக்கணும். அதுதான் தர்மம். ஆமா. நீ பணம் காசு எவ்வளவு கொடுத்தா நம்மளுக்கு கௌரவமா? ஆஹா. அதனால அந்த அங்குதேசாதிபதி கர்ண மகாராஜன் வாரி வாரி வர்றவங்களுக்கு இல்லைங்காமல் படிக்கு பொன்பொருள் தான் வாரி கொடுத்தான். சரி. ஆனா யாருக்குமே அன்னதானம் அமுதளிக்கல. அதனால குச்சத்திர பூமியில சண்டையோ சமுதாய உத்தமோ செய்யும் போது மயிர்கால் அளவுக்கு அவன் மேலே பானம் ஏறிவிட்டது. பானம் ஏறியும் அந்த அங்குதேசாதிபதி கர்ண மகாராஜன் உயிர் போகல. உயிர் போவாத இருந்ததுனால அந்த ஸ்ரீமந்த நாராயணன் பிராமண ரோகத்தை எடுத்துக்கொண்டு கர்ண மகாராஜன் இடத்துல வந்தான். ஐயா, இத்தனை தான தர்மம் எல்லாம் செஞ்சில, ஏன் உயிர் போகல அப்படி சொல்லி அந்த பிராமணன் கேட்டா, ஐயா யாருக்குமே இல்லைங்காம படிக்க நான் வாரி வாரி தானம் விட்டேன். என் தர்மம் எனக்கு தலை காக்கல. 1000 பானம் என் உடம்புல ஏறி விட்ட மயிர்கால் அளவுக்கு என் உயிர் போல என்ன காரணம் பிராமணா? அப்படி என்று அங்குதேசாதிபதி கர்ண மகாராஜன் அந்த பிராமணனை கேட்டான். அந்த பிராமணன் என்ன சொன்னார்? கட்டாயா அன்னைக்கு மேச்சேரி பத்திரக்காரி வெட்டி விட்டோம்ல, அந்த கடை இன்னைக்கே கத்துது, மறுபடியும் கத்துதுங்க. அதனால சரி. ஆனா நீ இந்த ஜென்மத்தில் கர்ண மகாராஜன், அடுத்த ஜென்மத்தில் நீ சிறுதொண்டனாக பிறக்கணும். அப்படியா? ஆமா. உன்னுடைய மனைவி வெங்காட்டு நங்கையாக பிறக்கணும். உன்னுடைய மகனோ சீராளனாக பிறக்கணும். அன்னம் மடம் கட்டி ஆளாத்தி மணி கட்டி ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு நீ அன்னதானம் போடணும். அன்னதானம் அமுதளித்தால் உன்னுடைய பாவ மோட்சம் நீங்கும். அப்படி என்று அந்த பிராமணன் அங்குதேசாதிபதி கர்ண மகாராஜன் சொன்னான். அப்போ மறுபிறப்புல சிறுதொண்டனாகவும் வெங்காட்டு நங்கையாகவும் சீராளனாகவும் பிறந்து அன்னம் மடம் கட்டி ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு அன்னதானம் போட்டான். யாரு? அந்த சிறுதொண்டன். 1000 பேருக்கு அன்னதானம் போட்ட உடனே நான் என்ன செஞ்சேன்? என்ன செய்தீங்க? பேர்பட்ட தானம் விட்டு இருக்கிறானே அப்படின்னு யாருமே சாப்பாட்டுக்கு போறதுக்கு செஞ்சுட்டேன். ஆமா, யாருமே போறதுக்கு செஞ்சுட்டேன். சமைச்சு வச்ச சாப்பாடு இஞ்சி முச்சிட்டு கிடக்குது, நஞ்சு போய் கிடக்குது. யாருமே சாப்பிடுறதுக்கு எந்த சாமியார்களும் போகல. நான் ஒருவன் மட்டும் சென்றேன். நான் ஒருவன் மட்டும் சென்ற உடனே அந்த வெங்காட்டு நங்கை, வாருங்கள் வாருங்கள், சமைச்சு வச்ச சாப்பாடு அப்படியே கிடக்குது, யாருமே வரல, நீங்க தான் வந்திருக்கிறீங்க, அமருங்கள், அன்ன பூஜை அமுதளிக்கிறேன் அப்படி சொல்லி வெங்காட்டு நங்கை சொன்னான். சரி என்று என்ன அமர வச்சாங்க. அமர வச்ச உடனே நாட்டுல எத்தனை காய் வகை இருக்குதோ அந்த காய் வகைகள்லாம் சமைச்சு எனக்கு போட்டாங்க. போட்ட உடனே நான் என்ன சொன்னேன்? ஆனா சிறுதொண்டா வெங்காட்டு நங்கை
இந்த காய் வகையெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். ஒருத்துக்கு ஒரு மகனா இருக்கணும், அவன் அழகு வாய்ந்தவனா இருக்கணும். அவனை வெட்டி கூறு போட்டு குண்டிகறி தெரியா, நெஞ்சிகறி தெரியா, தொடகறி தெரியா, தலைக்கறி தெரியா, மூக்குக்கறி தெரியா, இப்படி விதவிதமா சமைச்சு போட்டா நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சிறுவண்ட நேரத்துல சொன்னேன். இப்பேற்பட்ட சாமியாருக்கு நம்ம போடாது யாருக்கு போடுறது அப்படின்னு தன் மகன் என்று பாராமல் படிக்கு அந்த மகனையே வெட்டி கூறு போட்டு எனக்கு விதவிதமா சமைச்சு எனக்கு இலையில போட்டாங்க. மூலமொழியா கறி சமைச்சு போட்டாங்க. சமைச்சு போட்ட உடனே நான் சம்மன் விட்டு அமர்ந்து என்ன சொன்னேன், ஆனா வெங்காட்டு நங்கை நான் சாப்பிடுவதாக இருந்தால் ஒரு பாலங்கட்ட ஒரு வாய் எடுத்து கொடுத்துதான் சாப்பிடுவேன். வீட்டுல பையன் இருந்தா கூப்பிடு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நான் சொன்ன உடனே வெங்காட்டு நங்கையும் சிறுதொண்டனும் கட்டி அணைந்து கொண்டு அழுதாலும் அழுத கண்ணீர் தரையிடமாக சிந்திக்கிறது. எனக்கு ஒரு பையன் இருந்தான், அந்த பையனையும் வெட்டி உங்களுக்கு சமைச்சு போட்டேன். பையனை கூப்பிடுனா நான் எந்த பையனை சாமி கூப்பிட்டோம் அப்படி சொல்லி கத்தி கதறினார்கள். அப்படா என்ன சொன்னேன், வெங்காட்டு நங்கை ஏதொன்று பயப்பட வேண்டாம், இது சனிமலை பிரகாரமாக சென்று கண்ணே சீராளான்னு சொல்லி கூப்பிடு, மகன் வருவா அப்படின்னு. ஆமா, அங்க சனிமலை பிரகாரமாக சென்று கண்ணே மகனே சீராளா கூப்பிட்டாங்க. கூப்பிட்டோன்னா மகன் உசுரோட வந்தான். நான் ஏன் செஞ்சேன், நான் பிள்ளைக்கறிக்காக ஆசைப்பட்டு போகல, அவனை பரிசோதனை பண்ணுவதற்காகத்தான் அங்குதேசாதிபதி கண்ணு மகாராஜா அன்ன பூஜனை அமுதரிக்கல வாரி பொன் பொருள் கொடுத்தான். அதை பரிசோதனை செய்யத்தான் நான் போன தவிர நான் எந்த பிள்ளைக்கறியும் நான் சாப்பிடல.